ஒரே கடவுள் அப்படின்னு எதையோ சொல்லணும். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமைப்படுத்தினாங்க. இது எதுக்குன்னா, சர்ச் மெம்பர்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒருவர் கனம் பண்ணுங்கள்னு. அதுக்கு சாதாரணமாக வசனத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு கடவுளை 3ஆக பிரித்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமையை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இல்லாத கடவுளை நீங்கள் உருவாக்கி சொல்லி கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? என்னது இல்லாத கடவுளா? என்ன ஜஸ்பின், போற போக்குல கடவுளே இல்லைன்ற ஒரு கோட்பாடு வந்துட்ட போல. இல்லாத கடவுளை, அதாவது பிதாவாக இல்ல, குமாரனாக இல்ல, பரிசுத்தாவினர இல்ல அப்படின்ட்டு நான் புதிய ஒரு பைபிள் எழுத போறீங்களா? நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுங்க, விளக்கம் கொடுங்க. அதை விட்டுட்டு இல்லாத கடவுள் பைபிள்ல இல்லையா, பிதான் இல்ல, குமாரன் இல்ல, பரிசுத்தாவியானவர்னு இல்ல, பிதா தன்னுடைய பிள்ளையாகிய இயேசுவை அனுப்பல அப்படின்றது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள் வாசம் செய்வார்னு இல்ல, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாவை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னது இயேசு கிறிஸ்து வார்த்தை இல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்றது இல்ல, பிதா இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் அப்படின்றது இல்ல, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வாசம் செய்வார் அப்படின்றது இல்ல. அப்போ நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் மறுதளிக்கிறீங்க. மறுதளிச்சுட்டு அவர் 3 கடவுள் இல்ல, அவர் ஒரே கடவுள் தான், ஒரு கடவுள் தான், 3 வாழ்த்துவது இல்ல அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராங் டாக்டரினை வந்து மற்றவங்களுக்கு சொல்றது வெரி வெரி ராங் ப்ரோ. நீங்க எல்லாரும் கலாய்க்கிறீங்களே. நீங்க முதல்ல 3 ஏகம்னா என்ன, வேதம் சொல்லுகிற 3 ஏக தெய்வத்தை பத்தி அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கான்றத சிந்தித்து பாருங்க. ப்ராப்பரா பைபிளை படிச்சு இப்ப நான் சொல்வதற்கு ரெடியா இருந்துதான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சும்மாலாம் வந்து உங்களை குறை சொல்றதுக்காக நான் இங்க வரல. ஆனா நீங்க எல்லாரையும் கலாய்க்கிறீங்கன்றது ஒரு சைடு இருந்தாலும், அது வேதத்துக்கு புறம்பா அவங்க வந்து டீச் பண்றாங்க, பணத்திற்காக பிசாசுக்காக ஊழியம் செய்யறாங்க, தற்பெருமைக்காக ஊழியம் செய்யறாங்க, இதெல்லாம் சொல்லுங்க, ஓகே. ஆனா உங்களுக்கே தெய்வீகத்தை பத்தி தெரியல. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தெய்வீகத்தை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுவீங்க? நீங்களும் தெய்வீகத்தை குழப்பி மக்களை நரகத்துக்கு நேராக நடத்துறீங்களே தவிர, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்க சொல்றபடி வேதத்துக்கு புறம்பானவர்களை வறுத்து எடுக்கப்படும். நீங்களும் வேதத்துக்கு புறம்பானவர்கள் தான் ஜஸ்வின். நீங்க வேதத்துக்கு புறம்பானவர்கள், உங்களையும் வறுத்து நாங்க எடுத்துருவோம். காரணம் என்னன்னா, நீங்க உங்களுக்கா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வேதத்தை ஒழுங்கா படிக்காம ஸ்பீச் பண்றதே முதல் தப்பு. அதனாலதான் பொறுமையா இருந்து படிச்சு தெரிஞ்சு ப்ராப்பரா இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கே வந்திருக்கேன். சும்மாலாம் வரல. பிஹெச்டி வரையும் படிச்சுட்டு இருக்கேன். நான் பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தது நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா இல்லை. அப்ப பிஹெச்டி படிச்சுதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் வேதம்னா என்ன, தெய்வீகம்னா என்ன, மனுஷீகம்னா என்ன, பிசாசுத்துவம்னா என்னன்றதெல்லாம் ப்ராப்பரா படிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து மக்களுக்கு சொல்லும்படியா நான் வந்து ஆன்லைன்ல சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தெய்வீகத்தை பத்தி நீங்க தவறா சொல்லும் போது பேஸே அதுதான். என்னோட பைபிள் காலேஜ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே. இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தெய்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா உங்களால பைபிளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு இதைத்தான் பிஹெச்டி சப்ஜெக்ட முதல் சப்ஜெக்டா பிடிஹெச்லயே பேச்சுலர் ஆஃப் தியாலஜிலேயே வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு நாங்க கடவுளை குறித்து அறிந்து கொண்டிருக்கோம்னு யோசித்து பாருங்க. அதனால தெளிவா நான் இந்த வீடியோல சொல்றேன், இன்னும் போற வீடியோல சொல்றேன், வசனம் மேற்கோள் காட்டி உங்களுக்கு சொல்றேன். அப்பயாவது புரிஞ்சு கொண்டு 3 ஏக தெய்வம் என்பதை அறிக்கையிடுங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியினர் மறுதளிக்கிறவனே பொய்யன். நீங்க இந்த மாதிரி மறுதளிக்கிறீங்க. உங்களுக்கு நான் இதை வார்னிங்கா சொல்றேன். வரப்போற எல்லா வீடியோக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஒரே தேவன் தான் வெளிப்பட்டிருக்காரு. ஆனால் இதில் 3 டிஸ்டிங் பர்சன், இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை, இவர் வேற, அவர் வேற. ஆனால் தன்மையில் 3 பேரும் கடவுள். அதனால காட், ஒன் காட். பீயிங்கில் காடு, ஒன் காடு, ஒன் பீயிங். ஆனால் 3 டிஸ்டிங் பர்சன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா 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 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அது போடும்போது ஏன் உங்களுக்கு அது தெரில? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூசுவர் 6 சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல்